சேனல் பீப்புள், லியோ படம் வந்த வரிசையிலேயே வந்து கோட்டு தான் அடுத்த படம். அதை வெங்கட் பிரபு சார் தான் இயக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அகோரம் தான் வந்து அதை பண்ணுறாங்க. எஸ், அதை தாண்டி வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து அதை வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் எப்பா அந்த படத்தை பற்றி எதனா ஒன்று சொல்லுங்கப்பான்னு போது அப்பப்போ நம்ம அண்ணன் வந்து என்ன அப்டேட் கொடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு இருந்தவர் எப்போ தான் கொடுப்பாருன்னு பார்த்தா இன்னைக்கு ரமஜான் அதுமா அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. தளபதி 69 கோட்டோட படம் எப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீகோடிங்கும் இருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதியோட கோட் படம் அப்படின்றது கிட்டத்தட்ட மலேசியா அப்படின்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கேரளா வரைக்கும் பக்காவாக வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட ஷூட்டிங் அப்படின்றது முடிய போகுது, கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அப்படின்றது படத்தோட ரிலீஸ் டேட்டாக அவங்களோட டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதில் எந்த மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் 5 என்ன ஐயோ விநாயகர் சதுர்த்தியா அப்படின்னா எஸ், விநாயகர் சதுர்த்தி அதுவுமா நம்மளோட கோட் படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ அதுதான் வந்து சூப்பர் டூப்பர் இதுவாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இன்னும் வந்து கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. இன்னொரு 5-6 மாதத்தில் நம்ம வந்து தளபதி விஜய் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். கடைசியாக லியோவில் பார்த்தது ஒரு வருஷம் கிட்ட கேப் ஆகிடுச்சு. திரும்ப வந்து நம்ம செப்டம்பர் 5 வந்து நம்ம விஜயை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத வார்த்தையில் இருந்துட்டு இருக்காங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டரை நீங்கள் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம தளபதி விஜய் கொஞ்சம் லைட்டாக ஹேஜ்டாக ஒரு சால்ட் அண்ட் பெப்பர்ஸ் லுக்கில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹைஸ் ரொம்ப ஷார்ப்பாக ஏதோ வந்து ஒரு டெக்னிக்கல் ஒர்க்குக்காக அங்கே வந்தா மாதிரியும். ஸோ சம்திங் வந்து போஸ்டர் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்ஸு, நிறைய இயர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிறைய கண்ட்ரியோட பேர், அதாவது மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரியோட பேர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ப்ளஸ் போஸ்டர் ஃபுல்லாகவே நிறைய வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ரெகுலர் ஃபாண்ட்டில் தான் இருக்குது. அந்த ஃபாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கலர் கோடிங்கில் ரெட் அண்ட் க்ரீனில் இதே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த நிறைய நெட்டிசன்ஸ்கள்லாம் வந்து அவர் வந்து சம்திங் ஏதோ ஒரு வேலையாக வந்து அங்கே வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து அவருக்கு வந்து ஏதோ சம்திங் ஆர்மி ரிலேட்டட் படமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆர்மி ரிலேட்டடில் தான் போஸ்டர் வந்து சமயத்தில் இதுலேயுமே வந்து ரொம்ப ஷார்ப்பான ஐஸாகவும் எதையோ சம்திங் அவர் வந்து வாட்ச் அவுட் பண்ணுற ஒரு ஆர்மி மேன் மாதிரி சொல்லாத ஒரு ஆர்மி ரிலேட்டட் படம் தான். அந்த மிஷினுக்காக அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெட் ஸ்டாம்ப், க்ரீன் ஸ்டாம்ப்னு சொல்லி 2 கலர் தான் இருக்குது. ரெட் ஸ்டாம்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கண்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ணுறதுக்காக ரெட் ஸ்டாம்ப் கொடுப்பாங்க. க்ரீன் ஸ்டாம்ப்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு, கண்ட்ரி விட்டு வெளியே போங்க அப்படின்னா க்ரீன் ஸ்டாம்ப் கொடுப்பாங்க. ப்ளஸ் ரெட் ஸ்டாம்ப் அப்படின்றது வீசாக்காக, அதாவது வந்து நம்ம ஜாலியாக விசிட்டர் பாஸ்க்காக கொடுக்கறது. ஆனால் வந்து க்ரீன் அப்படி கிடையாது, ஒர்க்குக்காக வர்றது. இது ரெண்டுமே காம்பினேஷனாக அது இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலைக்காக எதுக்கோ சும்மா வந்து அங்கே வேலையை செய்கிற மாதிரி இருக்க போது. நம்ம நெக்ஸ்ட் லெசன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.